இந்த வருஷம் வருஷ கடைசியில் ராகு கேது வேற மாறுறார். ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போறார். ராகு அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் பெரிய வளமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சனி 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சனியினுடைய வேலையை வேற அவர் செய்யணும். அதனால 7.5 சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயங்களும் சுப விரயங்களாக ஆகும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றமாக இருக்கும். ஏன்னா மகர ராகு வேற கேட்கவே வேண்டாம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் ஜெயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் மருத்துவத்துறை, நெருப்பு சம்பந்தப்பட்ட, அதுக்கப்புறம் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மண் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய பூம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும். மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். மே மாதத்துக்குள்ள திருமண பாக்கியம், திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடு, மனை, வாகனம் மே மாதத்துக்கு மேலே அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள், ஏற்றங்கள் வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா 5ஆம் மாதத்துக்கு மேலே குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வெளிநாடு, வெளியூர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் குரு சிம்மத்திற்கு போகும்போது, அதாவது 10ஆம் மாதம் சிம்மத்துக்கு போகிறார். அந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராகு கேதுவும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். சுகம் சற்று குறைந்தாலும் தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு, அதுவும் சஷ்டி, அதுவும் வளர்வரை சஷ்டியில் பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டே வாங்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் கொடுத்துட்டு வாங்க, மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வாங்க. இது ரெண்டும் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும்.